பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிறப்பு என்ன, எதனால வழிபடுறோம்? சாதாரணமாக அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீக்ஷ்மக்ஷந்தாரம் வந்தேலங்கா பயங்கரம் மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் பாதாத்மஜம் வானரதூதம் முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரசானமான்னு சொல்லி அனுமாருக்கு விசேஷமான ஒரு மங்களாசாசன ஸ்லோகங்கள். தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்த தெப்பேர் மற்ற பேர், தமருகந்த எவ்வண்ணம் செஞ்சு திமையாதிருப்பதே அவ்வண்ணம் ஆழியானாம் சொல்லி ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணுறார். இந்த பஞ்சாவஸ்தைகளில் கலிகாலத்தில் அர்ச்சாவதார சேவைன்றது ரொம்ப விசேஷமாக சொல்லுது. அர்ச்சாவதாரன்றது ஒரு எஜமானன் தன்னுடைய மனோரதப்படி ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு ஒரு திருநாமம் சொல்லி ஸ்ரீனிவாசன், கண்ணன், ராகவன், பரதன் அப்படின்ற ஒரு திருநாமங்கள்லாம் அவருக்கு வச்சு அவரை வழிபடுறது தான் விசேஷமாக இந்த அர்ச்சாவதாரத்துடைய ஒரு விசேஷம். தான் தமருகந்த உருவம் அவ்வுருவம் தானே அப்படின்ற ரீதியாக அவருக்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேரையே கொண்டாடிட்டு நம்மளோட அந்த பெருமாள் கலக்கிறார். அப்படி இருக்கும்போது ராமாயணத்தில் சுந்தரன் சொல்கிற இந்த அனுமார் பண்ணாத ஒரு காரிய விசேஷங்கள் கிடையாது. அப்படி ஒரு விசேஷமாக பண்ணி அதில் பிரிஞ்ச தம்பதிகளை மறுபடியும் சேர்த்து வச்ச பெருமை அனுமானுக்கு தான் உண்டு. திக்குப்புரை திகழாளன் தீவேள்வி சென்னனால் மிக்க பெரும் சப நடுவே வில்லிருத்தால் மோதிரம் கண்டு உக்குமார் அடையாளம் அனுமானின் ருச்சி மேல் வைத்து கொண்டு உணனால் மலர் குடால் சீதைன்னு சொல்லி பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார். அப்படி சீதையினாலேயே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்ட ஒரு கலியுக தெய்வம் ஆஞ்சநேயன். இவர் சாதாரண அனுமாருக்கு இந்த மங்கள ஸ்லோகம் அஞ்சனானந்தனம் வீரம் மனோஜபம் இதெல்லாம் இருக்கும்போது பஞ்சமுகத்தோடு இவர் இருந்தால் அவருடைய விசேஷங்கள் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். பிரதான திருமுக மண்டலமோ அனுமத் திருமுக மண்டலமோ பக்கத்தில் நரசிம்மன், அயக்ரீவன், வராகன், கருடன், இப்படி 5 முகத்தோட 5 வித பெருமாளுடைய சக்தி. வராகாவதார ரூபியான வராகன், நிசிம்மாவதார ரூபியான நிசிம்மன், அயக்ரீவன், அப்புறமா வேதபூஷன், கருத்மான், இவளோட சேர்ந்து 5வது மூர்த்தியாக பிரதான மூர்த்தியாகவும் அனுமார் இருக்கார். இப்போ இந்த பஞ்சமுக அனுமாரை சேவிச்சோன்னா இவருக்கு சாதாரணமாகவே அனுமாருக்கு எல்லாருமே அடக்கும். அவருக்கு பிரம்மா வரம் கொடுக்கும்போதே உன்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் எனக்கு ஒரு கௌரவம் நீ கொடுக்கறதுக்கோசரம் பிரம்மாஸ்திரத்தில் நீ கட்டுப்பட்டேன்னா ஒரு 3.5 நாழிகை அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பிரம்மாஸ்திரம் கூட உன்னை எதுவும் பண்ணாதுன்னு சொல்லியே வரம் கொடுக்குறார். அதனால தான் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை போட்டு கட்டும்போது அது கட்டுப்பட்டு நிற்கிறார். உடனே அவன் பிரம்மாஸ்திரத்தை கட்டுட்டேன்னு அகங்காரமாக சொல்லும்போது பிரம்மாஸ்திரமே விடுபட்டு போகிறது. அதனால் அப்பேற்பட்டவர் ஸ்வதகா அவருக்கு விசேஷமான ஒரு அனுகிரகம் பண்ணுற தன்மை உண்டு அனுமாருக்கு. அவர் இன்னும் அனுகிரக விசேஷத்தினால ஏற்படுற இந்த நரசிம்மன் நாளை என்பது நரசிம்மத்தில் கிடையாதுன்னு சொல்லுவாள். அங்கப்போதே அவனுடைய தோணியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயம் செய்மைத்தேன்னு சொல்லி அந்த நரசிம்மரூபியாக இருக்கிற பெருமாளையும் தம் பக்கத்தில் வச்சுருக்கார். அதுவும் கார்த்திகை மாதத்தில் பக்கத்தில் திருக்கடிகை என்ற சுழஞ்சிபுரத்தில் எம்பெருமான் நரசிம்மன் யோகா நரசிம்மன் இந்த 1 மாத காலம்தான் கண் திறந்து சேவைன்னுவா. அங்கே அந்த நரசிம்மன் யோகத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய சங்க சக்கரத்தையே அனுமான்கிட்ட கொடுத்துட்டார். அங்கே அனுமாரை யோகப்பட்டத்தில் தான். அப்படி இந்த அனுமார் பஞ்சமுகமாக வேதங்களுக்கெல்லாம் விசேஷமாக வேத புருஷனாகவும் இந்த பூமி விவகாரங்களெல்லாம் விசேஷமாக சொல்கிற வராக ரூபியாகவும் எல்லாம் சகலம் பத்ரமஸ்தேன்னு சொல்கிற எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிசமனாகவும் வித்யாதேவதை அயக்ரீவனையும் சேர்த்துண்டு அனுமான் பஞ்சமுகமாக சேவை சாதிச்சு எல்லாரையும் ஒரு சேர ரட்சிக்கிறான்றது தான் அந்த பஞ்சமுக அனுமானுடைய ஒரு தத்துவமான ஒரு விசேஷம்.
அப்படி இங்கே புருஷ கிராமத்தில் இருந்த வேத புருஷர்கள்லாம் வந்து தொண்டமண்டல வேதியர் வாழ்வேன்னு சொல்கிற காஞ்சிபுரம் மகான்கள்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னால் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு பிரதிஷ்டையாக இந்த அனுமார் பிரதிஷ்டை நடந்தது. 25 வருஷம் கழிச்சு மறுபடியும் வேதம் வல்லாரை கொண்டு இன்னொரு பெருமாள் திருப்பாதம் பண்ணிந்துன்னு சொல்லி பாடசாலை வித்தியார்த்திகள்லாம் வந்து இங்கே பண்ணி வைக்கிறார். அடியனுக்கு இந்த முதல்ல நூதன பிரதிஷ்டையும் பண்ணி வைக்கிற பாக்கியம் இந்த திருவள்ளூர் அர்ச்சகாலுக்கு ஏற்பட்டது. இப்போவும் அடியவங்கள்லாம் வந்து இந்த வைபவத்தில் கலந்துட்டு பெருமானுடைய அனுமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரங்களாகும்.